திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, வாகும் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவநெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகிறந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்று அவர்களுடைய பொற்பாதங்களை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில இன்றைக்குண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி செண்பகவல்லி ஞானப்பிரகாசம் அம்மையார் அவர்களை வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறோம். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். சிவாய் நம. அனைத்து அடியார்த்துடைய வணங்குகிறேன். 12 திருமுறை அருளிய அருளாளர்கள் திருஞான சம்பந்தர், வாகீசர், சுந்தரர், திருவாத ஊரர், மற்றை திருமாளிகை தேவர், சேர்ந்தனார், கருவூரர், தெல்லு பூந்துருத்தி நம்பி, வருநான கண்டர், ஆதித்தர், வேணாட்டடிகள், வாய்ந்த திருவாலியமுதர், மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர், மண்ணு திரு ஆலவாயார், ஒரு காரைக்கால் அம்மை, ஐயடிகள், சேரமான், ஒளிர்கீரர், கல்லாடனார், ஒன் கபிலர், பரணர், மெய்வுணர், இளம் பெருமானோடு, ஓங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டின தடிகளோடு, நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே, திருமேவு பட்டின தடிகளோடு, நம்பியாண்டார், நம்பி சேக்கீழாரும், சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம். நன்றிங்க ஐயா. பிழை இருந்தால் மன்னிக்கும் ஐயா. அற்புதம். அடுத்து திருக்கதவம் அடைதல் அடியேன் படித்து விடுகிறேன். திருக்கதவும் அடைதல். அருட்பெருகு தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலுமாய் எனவும் ஓங்கும், பொருட்சமய முதல் சமய நெறிதான் பெற்ற புண்ணியகன் இரண்டெனவும் புவனம் உய்ய, இருட்கடுவும் உண்டவர் அருளும் உலகுக்கெல்லாம் ஈன்றால் தன் திருவருளும் எனவும் கூடி, தெருட்கலை ஞான கன்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே, செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி நிர்மலா அம்மையார் அவர்கள் வாங்க. திருச்சிற்றம்பலங்கய்யா. பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கால், அருமால் உற்று பின்னை நீர் அம்மாலிங்கி அறற்றாதே, திருமாமணி சேர் திருக்கதவும், திருமாமணி சேர் திருக்கதவும்,
திறந்த போதே சிவபுரத்து திருமால் அறியா திருப்புயங்கன் திருத்தாள் சென்று சேர்வோமே, திருத்தாள் சென்று சேர்வோமே. திருச்சிற்றம்பலம். நன்றி 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 நன்றி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக தென்காசி மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி தெய்வராணி அம்மா அவர்கள், சுரண்டை பகுதியை சேர்ந்த தெய்வராணி அம்மா, வாங்க. சிவாய நம. திருச்சிட்டமா. ஒரு பாட்டு படிக்கணுமா எல்லா பாட்டுமா? திருப்பள்ளி எழுச்சி. போற்றி என்பாள் முதல் ஆகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின்றிருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதமழ் கமலங்கள் மலருந்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறை ஊரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. சிவாயம். அற்புதம். நன்றி நன்றி நன்றி. திருச்சிற்றம்பலம். மீட் போட்டுங்கம்மா. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. பெரும்புலர் காலை மூழ்கி பித்தருக்கு பக்தராகி அரும்போடு மலர்கள் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விதியினாலிடவல்லார்க்கு கரும்பினில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. திருச்சிற்றம்பலம். அடுத்து பாசுபதா படுதுயர் கலையாய் பரஞ்சுடரே திரு வட திருமுல்லை வாயில் உள்ள முதல் பாடல் கடைசி பாடல் அந்த பதியத்தில் பதியம். செல்லும் எனக்கும் கழல்கள் ஒருவரை உரைப்பனாய் திருவே மருதோலை சொல்லை வாயினால் உன்னை முருகமர் சோலை சுழ்திரு முல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியே படுதுயர் கலையாய் பாசுபதாபரம் சுடரே பரவிடும் அடியே படுதுயர் கலையாய் பாசுபதாபரம் சுடரே விரைதரு மலர் மேல் அயனோடு மாலோ வெறுவிட நீண்டயம் மானை விரைதரு மலர் மேல் அயனோடு மாலோ
வெறுவிட நீண்ட எம்மானை திரைதாறு பூனல் சூழ் திருமுல்லை வாயில் செல்வனை நாவல் ஆரூரன் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் உரைதரு மாலை ஓர் அஞ்சினோடு அஞ்சோ உள்குளிர்ந்தேத்த வல்லார்கள் நரைதீரை மூப்போம் நடலையும் இன்றியே நன்னுவர் விண்ணவர் கரசே நரைதீரை மூப்போம் நடலையும் இன்றி நன்னுவர் விண்ணவர் கரசே திருச்சிற்றம்பலம். எம்பெருமான் அருள்தரும் கொடியிடை நாயகி உடனாகிய பெருமான் அருள்தரும் மாசிலாமணீஸ்வரர் திருவடிகளே சரணம் சரணம் என்று சொல்லி நிகழ்ச்சிக்குள் இனித நுழைவோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை நாம் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். அந்த வகையில திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் 13வது தலைப்பாக இருக்கக்கூடிய காய சித்தி உபாயம் என்கிற தலைப்பின் கீழே 15 பாடல்கள் சிந்தித்து 16வது பாடலை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த, நம்ம எல்லாம் ஒருங்கிணைத்து வைத்திருக்கின்ற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் இருக்கக்கூடிய வாக்கியத்தை கொடுத்த எல்லா சிவபெருமானுக்கும் அந்த சிவபெருமானுடைய திருவடி கொண்டு வந்து சேர்த்த ஈன்றெடுத்த தந்தை முதல் காய குருவாக வந்து குருவாக வந்து பிறகு இதுதான் திருவடிய அந்த சிவகுரு வரை அந்த சிவகுருவுக்கு உடல் பொருள் லாவி அனைத்தையும் சமர்ப்பித்து எம்பெருமான் அருள் தரும் திருமூல நாயனாருடைய பொற்பாத்தில் மனமொழி மைகளால் வாங்கி நாம் இன்று நிகழ்ச்சிக்கு தில்லையம்பலம். இந்த 15 பாடல்கள் காயசக்தி உபாயம் கீழே 16வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஆதஞ்சன வேத சக்தியை அன்புற ஆகும் சன வேத சக்தியை அன்புற நீ கொள்ளின் நெல்லின் வளர்கின்ற நேர்மையை ஆகும் ஜனவேத சக்தியை அன்புற நீ கொள்ளின் நெல்லின் வளர்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி பல்கோடி காலத்தினால் ஊழ்கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கே ஆகும் சனவேத சக்தியை அன்புற நீகொள நெல்லின் வளர்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி பல்கோடி காலத்தினால் ஊழ்கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கே
இது பாடல். பாடல பதம் பதமா பிரிச்சு பார்த்துடலாம். ஆகும் ஆகும் ஜனவேத சக்தியை அன்புற நீர்கொல. ஆகும் ஜனவேத சக்தியை அன்புற நீர்கொல நெல்லின் வளர்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி பல்கோடி கலத்தினால் ஊழ்கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கே. ஆகும் ஜனவேத சக்தியை அன்புற நீர்கொல நெல்லில் வளர்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி பல்கோடி கலத்தினால் ஊழ்கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கே. 739வது பாடல். பாடலுக்கு உண்டான பொழிப்புரை. தர்மயாதினம். பாடலுக்கான விளக்கம். மேன்மேல் வளரத்தக்கதாகிய காய சித்தி ஆற்றலை பெற நீ விரும்புவாயாயின் அச்சக்தி ஒவ்வொரு நெல்லின் அளவாக மெல்ல மெல்ல வளர்கின்ற நுட்பத்தை உடலில் அளவற்ற இடங்களில் பாகுபடுத்தி கண்டு அவ்விடங்களில் எல்லாம் மேற்பல வகையாலும் முற்படச் சொல்லிய மந்திரங்களின் வழி அதனுள் ஒடுங்குவாயாக. மீண்டும் ஒரு முறை படிச்சிடுறேன். தர்மயாதனம் பொழிப்புரை, அவங்க கொடுத்த விளக்கம். அதுக்கப்புறம் இன்னொரு விளக்கத்தை பார்ப்போம். மேன்மேல் வளரத்தக்கதாகிய காய சித்தி ஆற்றலை பெற நீ விரும்புவாயாயின் அச்சக்தி ஒவ்வொரு நெல்லின் அளவாக மெல்ல மெல்ல வளர்கின்ற நுட்பத்தை உடலில் அளவற்ற இடங்களில் பாகுபடுத்தி கண்டு அவ்விடங்களில் எல்லாம் மேற்பல வகையாலும் முற்படச் சொல்லிய மந்திரங்களின் வழி அதனுள் ஒடுங்குவாயாக. இனி நம்ம கொஞ்சம் யதார்த்தத்துல நம்ம சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கான யதார்த்த விளக்கத்தை கொஞ்சம் பார்ப்போம். இந்த பாடல் நமக்கு திருமூல நாயனார் என்ன சொல்ல வரான்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஆகும் ஜனம் வலது முழங்காலை மடித்து இடது தொடையிலும் இடது காலை வலது தொடையிலும் பத்மாசனமிட்டு அமர்ந்து இரு கைகளையும் ஒன்றின் மேல் ஒன்று விரிந்து பொருந்த அமைத்து முதுகை நேராக நிமிர்த்தி அமரும் நிலையே ஆகுஞ்சனம் பத்மாசனம். அதாவது இடது கால வலது முழங்கால மடிச்சு இடது தொடையிலையும் இடது முழங்கால இடது கால தொடை வலது தொடையிலையும் பத்மாசனம் விட்டு போட்டு அமர்ந்து உட்காந்து முதுகெலும்பு நேரா வச்சு சின்முத்திரையை பிடிக்கிறதும், இல்லைன்னா ஒரு கை மேல ஒரு கை வச்சுக்கிறது. நீங்க பார்த்துருப்பீங்க, பத்மாசனம் வச்சு நடுவுல ஒரு கையை வச்சு அதுக்கு மேல ஒன்று கை வச்சிட்டீங்கன்னா அதுக்கு ஆகுஞ்சனம். இந்த சொல்லு ஆகுஞ்சனம்ன்ற சொல்லு முதல்ல பார்த்தா அர்த்தம் புரியல. அந்த குறிப்புரையில மாணிக்க வாசகனார் ஏற்றிய அந்த புத்தகத்துல பார்க்கும்போது தான் அந்த பத்மாசனத்தினுடைய அருமை நமக்கு தெரியுது. குறிப்பா பத்மாசனம்னு சொல்லாம ஆகுஞ்சன வேத சக்தியை அன்புற நீ கொல்லின் நெல்லின் வளர்கின்ற நேர்மையை. அப்போ பத்மாசனத்துல உட்கார சொல்றாரு. கொஞ்சம் பழக்கப்படுத்திக்கணும். இளம் வயதுல தான் வளையும் கை கால்லாம். கொஞ்சம் பெரியவங்க கொஞ்சம் போடலாம், கீழே தலைகாணி வச்சு போடலாம், பத்மாசனம் போடலாம், முயற்சி பண்ணலாம். முதல்ல 2 நிமிடம் 3 நிமிடம் கூட்டலாம். அப்படியே பழக்கப்படுத்தினீங்கன்னா பத்மாசனம் கூடிடும். அப்படி முடியாதவங்களுக்கு சுகாசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு கால் மட்டும் போடலாம். பத்மாசனம் போடுற மாதிரியே ஒரு காலம் மட்டும் தூக்கி போட்டீங்கன்னா அதுக்கு சுகாசனம் பேரு. எந்த ஒரு வலியும் இருக்காது, வேதனையும் இருக்காது, ரத்த ஓட்டம் தடுக்காது, மரத்து போகாது. ஆனா நீங்க பத்மாசனம் போட்டீங்கன்னா கீழே துணி நல்லா கொஞ்சம் ரத்த ஓட்டம் போற மாதிரி இருக்கணும். அடியில நரம்பு மொத்தம் புடைச்சிக்கும். நீங்க வெறப்பா உட்காந்தீங்கன்னா மொத்த ரத்தமும் காலுக்கு போகாது, காலு மொத்தம் மறுத்துக்கும். அதனால உட்காரும் போது நல்ல ஆசனம் போட்டு உட்காரணும். கீழே உட்காரும் போது விரிப்பு நல்லா இருக்கணும். வெறும் தரையில உட்காந்தீங்கன்னா மறுத்து போயிடும். வெறுந்தரையில உட்காந்தீங்கன்னா மறுத்து போயிடும். ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நான் சொன்னேன், தர்ப பில்லு பாய், இல்ல கோரை பாய், இல்லைன்னா தடித்த துணி,
பூமிக்கும் நமக்கும் ஈர்ப்பு விசை இல்லாத மாதிரி ஒரு தடித்த துணியில அந்த புவியீர்ப்பு விசை என்ன பண்ணிக்கும், கீழே இழுத்துக்கும் அந்த அக்னி. அப்படி இழுக்காம மேல எழும்பணும் நம்மளுக்கு. அப்ப என்ன பண்ணணும், இந்த ஆகுஞ்சன வேத சக்தி அன்புரை ரொம்ப அன்பா செய்ய சொல்றாங்க. போட்டு முதுகு நேரா நிமிர்த்தி அமரும் நிலையே ஆகுஞ்சனம் சொல்லப்படுது, பத்மாசனம். இந்த பத்மாசனத்துல அமர்ந்து பிராணனை மேலே ஏற்றும் தியானத்தை செய்யணும். ஏற்கனவே அடியேன்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். தொண்டை குழி வழியா சுவாசத்தை உள்ள எடுக்கிற கலைக்கு பேரு சதா பிராணாயாமம், சமீரணன், உள்கதி, சிவகதி. இதான் சிவகதி. நாசியின் வழியா சுவாசம் போகாம சுவாசத்தை யார் ஒருவர் தொண்டைக்குழிக்கு வழியாக மேலையும் கீழையும் ஏற்றி இறக்குகிறாரோ அதுதான் சிவகதி. அந்த சிவகதியை முறையாக ஆசானிடம் ஆச்சாரிய அபிஷேகம் என்ற சத்தியத்தை தெரிந்து கொண்ட உண்மையான உத்தம பிராணாயாமம் செய்கின்ற அந்த ஆசானிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அவரிடம் அணுகி இந்த மனம் வெளியே செல்லாதவாறு உள்ளே ஒடுங்கி இருக்கும் கலையை அவரிடம் உபாயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் உபதேசம்னு பேர், குரு உபதேசம். அந்த குருவருளின் துணையினாலே மனமாகிய வாயு, மனமாகிய ஜீவசக்தியான வாயு வெளியே போய் பிராணன் வீணாவதை தடுத்து மடைமாற்றம் செய்யப்பட்டு தொண்டை குழிக்கு வழியாக உள்ளே மேலும் கீழும் சென்று வரக்கூடிய ஒரு அற்புதமான களத்தை, ஒரு அற்புதமான ஒரு வழியை, அற்புதமான ஒரு தடத்தை குருநாதர் உங்களுக்கு காண்பிச்சு கொடுப்பார். மனம் ஒடுங்க வாயு ஒடுங்கும், வாயு ஒடுங்க பிராணன் எல்லாமே நின்றுடும். அப்ப உள்முகமாக அந்த கதியை நாம் அவரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஆகும் ஜனம் என்று சொல்லக்கூடிய பத்மாசனத்தில் அமர்ந்து கையை ரெண்டும் மேலும் கீழும் பொருத்தி ஒரு கை மேல ஒரு கை வச்சு நிமிர்ந்து யார் ஒருவர் பிராணனை உள்ளே இழுக்கின்றார்களோ மெதுவாக புருவ நடு வழியாக இழுத்து புருவ நடு வழியாக விடக்கூடிய அந்த கலையை யார் ஒருவர் பாவித்து செய்கிறார்களோ அவர்களுக்கு பிராணன் உள்ளே ஒடுங்கும். சுவாசத்தை புருவ நடு வழியாக உள்ளே இழுக்கிறோம் என்று பாவித்துக் கொள்ள வேண்டும். சுவாசத்தை புருவ நடு வழியாக வெளியே விடுகிறோம் என்று பாவித்துக் கொள்ள வேண்டும். நமக்கு மூக்கு என்று ஒன்று இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டும். ஆக பிராணன் எடுப்பதற்கு மூக்கு அவசியம், ரொம்ப அவசியம். ஆனா உள்முகமாக பயணிப்பதற்கு இந்த காய சித்தி உபாயத்திற்கு, இந்த உடலை சித்தி பெற செய்வதற்கு பிராணன் வெளியே செல்லக்கூடாது. அந்த சிவகதியை எல்லாம் வல்ல சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே குருநாதர் மூலியமாக அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு உபதேசம்னு பேரு. அந்த உபதேசத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அந்த பயிற்சியை நீங்க முறையா செய்யணும். அப்படி முறையா செஞ்சு என்ன செய்யறா சொல்றாங்கன்னா, அமர்ந்து குண்டலின் இருந்து பிராணனை மேலேற்றும் தியான பயிற்சியை தினமும் செய்தால் ஒரு நெல்லை விதைத்து பல நெற்கதிர்களை விளைவிக்க நீ செய்யும் பழக்கத்தால் ஊழ்கொண்ட மந்திரம் பிறவித்து இறை போக்கும். ஐயா வணக்கம். அப்போ இந்த அம்மா சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. கொஞ்சம் உடம்புக்கு முடியல, தென்காசி வரைக்கும் போயிட்டு வந்தேன். சரிங்க. அதனாலதான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல. கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா, கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்க, நல்லது நல்லது. நன்றிங்கம்மா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. அப்போ இந்த பிராணனை மேலே ஏற்றக்கூடிய கலை, இந்த உன்னதமான கலையை குருநாதர்கிட்ட கேட்டு கத்துக்கிட்டு ஆசனத்துல அமரக்கூடிய, அந்த ஆசனம் 5ல வளையாதது 50ல வளையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி பத்மாசனம் போட முடியாதவங்க ஒரு காலம் மட்டும் தூக்கி போடலாம். அப்ப கீழே எதை போட்டு விரிக்கணும்னு மான் தோல், புலித்தோல், தர்பை புல், அப்புறம் துணி, அப்புறம் நிறைய உபாயங்கள் இருக்கு. ஆனா அதை சொன்னேன். ஆனா இப்போ அதெல்லாம் முடியாது.
நீங்க கோரைப்பாய் இருந்தா கோரைப்பாய் போட்டுக்கலாம், தடித்த துணி இருந்தா தடித்த துணி போட்டுக்கலாம். அந்த தடித்த துணி மேல உட்காந்தீங்கன்னா ரத்த ஓட்டம் தடைபடாம உங்க கால் பகுதிக்கு ரத்த ஓட்டம் நல்லபடியா இருக்கும். அப்படி வெறும் தரையில உட்கார்ந்தா என்ன, ரத்த ஓட்டம் தடைபடும், மறுத்து போயிடும் கால். அப்படி ஆகும் ஜன வேத சக்தி அன்புறன்னா அன்போட உட்காரணும். ஆசனத்தில் எப்படி உட்காரணும்? நொந்து நூலாகி உட்காரக்கூடாது, வெந்து புலம்பி உட்காரக்கூடாது. ஒரு உற்சாகமான செயலை செய்யும் போது எப்படி நம்ம சந்தோஷமா ஒரு நிகழ்ச்சிக்கு போவோமோ அது போல ஒரு தவத்துக்கு போகணும், நல்ல மனோநிலையோட போகணும். உதாரணத்துக்கு இந்த புதுசா திருமணமானவங்களுக்கு எப்படி தனிமை ரொம்ப அவசியமா தேவைப்படுதோ, எப்படி அவங்க கொண்டாடுவாங்களோ அது போல தவம் செய்ய போறவர்களும் அப்படிதான் கொண்டாடணும். ஏன்னா அது வெளியே நடக்கிற புறத்தை நடந்த தம்பதிகளுக்கு எப்படி புது நிகழ்வு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு ஈர்ப்பையும் கொண்டு போய் தனிமையில சேர்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதுபோல தவத்திலும் ஒவ்வொருத்தரும் அந்த தவத்தையும் அதுபோல பழகி கொள்ள வேண்டும். ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு அற்புதமான ஒரு கலவை நமக்குள்ள இறைவன் நம்மோடு கலந்திருக்கின்றார். ஒரு ஆர்வத்தோடு அன்புற என்ன சொல்றாரு? ஆகுஞ்சன வேத சக்தியை அன்புற நீ கொல்லின் நெல்லின் வளர்கின்ற நேர்மையை. ஒரு நெல்லு ஒரு நாத்து, ஒரு நெல்லு ஒரு நாத்து நட்டீங்கன்னா 120 மணிகளை தரும். 100, 120, 90. ஒரு நெல்லு தான் நடவு செஞ்சிருப்பீங்க. ஒரு நெல்லு கதிர்ல இருந்து கிளை கிளையா பிரிஞ்சு கிட்டத்தட்ட 220 நெல்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி வேளாண்மையில ஒரு நெல்லு ஒரு நாத்துன்ற ஒரு அற்புதமான நடவு நிகழ்வு இருக்கும். அது போல இந்த இந்த பத்மாசனத்துல உட்கார்ந்து சக்தியை அன்புற முதுகெலும்பு நேரா வச்சு வலதுகண் சூரியன் இடதுகண் சந்திரன் எம்பெருமான் திருவடி என்று சொல்லக்கூடிய புருவ நடுவுல ஆடாம அசையாம நிறுத்தி ஒரு நெல்முனையால ஒரு நெல்லின் வளர்கின்ற நேர்மையை போல அற்புதமான அந்த பாகுபடுத்தி பல்கோடி கலத்தினால் ஊழ்கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கே. ஊழ்கொண்ட மந்திரம்னா ஓங்காரம். அந்த ஓங்காரத்தை எழுப்பி மூலாதாரத்திலிருந்து சுவாதிஸ்தானம் வரையிலும், சுவாதிஸ்தானத்திலிருந்து மணிபூரகம் வரையிலும், மணிபூரகத்திலிருந்து அநாகதம் வரையிலும், அநாகதத்திலிருந்து விசுத்தி வரையிலும், விசுத்தில் இருந்து உருவநடு வரையிலும் அந்த ஓங்காரத்தை எழுப்பி கொண்டு வந்து சகசிராரத்தில் நிறுத்தணும். அதுதான் ஒரு நெல்மணி. ஒரு விவசாயத்தை போல ஒவ்வொரு இடத்துலயும் அந்த மந்திரங்களை ஓம்ன்ற மந்திரத்தை உள்ளுக்குள்ள உச்சரிச்சு அந்த பீஜ மந்திரங்களை சொல்லி ஓங்கார மந்திரத்தை இம்முன்ற ஒரு பெரிய ஓங்கார மந்திரத்தை சொல்லி ஆடாம அசையாம அந்த லயத்துல மூழ்கி ஒரு நெல்லு ஒரு நாத்து எப்படி 120, 220 நெற்மணிகளை நெற்மணிகளை அந்த நெல்மணிகளை தருகிறதோ அது போல நம்முடைய தவம் உள்ளே ஒடுங்கி வளர்ச்சியுறும், காய சித்தி பெறும். காய சித்தி பெறும். இருக்கிறது ஒரு நெல்லு தான். அந்த ஒரு நெல்லு 120 நெல்லா மாறுற மாதிரி உங்க தவத்தை நீங்க என்ன பண்ணணுமா? கூட்டணுமா? அப்போ நெல்முனை அளவு இருக்கின்ற அந்த விதை எப்படி வேளாண்மை செய்து அதை பக்குவப்படுத்தி வளர்ந்து பெரிய விருட்சம் ஒரு பெரிய கலக்கலையாக பிரிந்து பல நெற்கதிர்களை உண்டாக்கி அந்த நெற்கதிர்களிலிருந்து பல நெல்மணிகளை கொண்டு வந்து நமக்கு தருகிறதோ அதுபோல தவமும் அமர 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 வேளாண்மை செய்வது போல கரடு முரடாக இருந்த மனத்தை, முற்புதர்களால் சூழப்பட்ட இந்த மனத்தை பிராணாயாமம் என்கிற ஒரு பெரிய கலப்பையினாலே உழுது மேலும் கீழும் சுவாசம் செய்து அந்த கரடு முரடான அந்த நிலத்தை வேளாண்மை செய்து சுத்தப்படுத்தி நீர் பாய்ச்சி ஏர் ஓட்டி அதை பக்குவப்படுத்தி
ஒரே ஒரு நெல்லை விதைச்சு, அந்த ஒரு நெல்லு போல இருக்கின்ற அந்த சக்தியை விதைச்சு, அதை பயிர் வச்சு எப்படி பக்குவப்படுத்தி கடைசியில அறுவடைக்கு போறோமோ, அது போல ஆசனத்துல அமர்ந்து, ஆசனமிட்டு, ஆசனத்துல அமர்ந்து, முதுகெலும்ப நேரா வச்சு, சென்முத்திரையை பிடிச்சு, இல்ல ஒரு கை போட்டு ஒரு கை இன்னொரு கை மேல போட்டு, ஆடாம அசையாம வலது கண்ணையும் இடது கண்ணையும் கொண்டு போய் திருவடியில நிறுத்தி, நேர்மையாய் பாகுபடுத்தி, எப்படி நேர்மையாய் பாகுபடுத்தி உற்சாகமா பார்த்து எம்பெருமான் திருவடியில சரணமடைஞ்சு, அப்பா அப்பா நாதா நாதா என்று அரற்றி, இறைவா இறைவான் என்று பணிந்து, பயபக்தியோடு அன்போடும் கருணையோடும் யார் ஒருத்தர் விதைக்கிறாங்களோ ஒடுங்குறாங்களோ அவங்களுக்கு அந்த விருட்சமாக்கிய பயிர் பல நெல்மணிகளை தருவது போல இந்த தவம் அவர்களுக்கு அற்புதமான ஆற்றலை தந்து காய சித்தியை தரும். இதுதான் செய்தி. அப்போ அமர்றதுக்கு நம்ம முதல்ல கஷ்டப்படுறோம். நம்ம உட்கார்றதுக்கு முதல்ல பால் மாறுறோம். நல்லா பழக்கப்படுத்திக்கணும் உட்கார்றதுக்கு. உட்காந்து 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 பழக்கப்படுத்தணும். கீழே எப்பயுமே சாப்பாடு சாப்பிட்டா மேல சேர்ல உட்காந்து சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டு பழக்கப்படுத்தினீங்கன்னா அது உடம்புல ஒட்டாது. எப்ப சாப்பாடு சாப்பிட்டாலும் சிவனடியார்கள் கீழே உட்காந்து தான் சாப்பிடணும், கூடுமான வரையிலும். அப்படி கீழே உட்காந்து சாப்பிட்டாதான் உடம்புல என்ன பண்ணும்? ஆமா, சாப்பாடு மேல இருக்கணும், நாம கீழே இருக்கணும். எந்த உணவை நம்ம உண்கிறோமோ அந்த உணவு மேலே மேடையில் இருக்க வேண்டும், நாம் கீழே இருக்க வேண்டும். ஏன்னா அதுதான் அடியனுடைய சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அடியனுக்கு உபதேசித்த ஒரு பெரிய உபதேசம். நீ உணவு உட்கொள்ளும் போது உணவினை வணங்க வேண்டும். ஏனென்றால் அது நம்மை ரட்சிக்க வந்த பொருளாகும். அந்த உணவை வணங்கணும், கையெடுத்து கும்பிடணும். உணவு கொடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, நமக்கு உண்டி கொடுத்தவர்கள் உயிர் கொடுத்தோரே. ஏன்னா அது உயிரை தக்க வைக்குது இல்லையா உடம்புல, அவதை வணங்கணும்னு சொல்றாரு சுவாமி. அந்த உணவை வணங்கி அதை நெய்வேத்திய மாதிரி, ஏன்னா நம்ம உள்ள இருக்கிற இறைவன் சாப்பிட்றாரு இல்லையா, அது சாப்பிடும்போது நெய்வேத்தியமா எடுத்து சாப்பிடணும். அப்போ உட்கார்றதுக்கு பால் மாறக்கூடாது. ஆகும் ஜன வேத சக்தியை அன்புற அப்படின்னா பத்மாசனம் இப்ப போட முடியாது. போட முயற்சி பண்ணலாம், ஆனா ரொம்ப வலி இருக்கும். இளமையில என்ன போட்டுடலாம், இளமையில என்ன போடலாம். இந்த பிறவி துயரம் போகணும்னா நிச்சயம் நம்ம அமர்ந்து ஆகணும், புருவ நடுவை கவனிச்சுதான் ஆகணும், அங்க நம்ம இறைவன்கிட்ட பேசிதான் ஆகணும். முதல் நம்ம பேச துணியணும். யாருக்கிட்ட? சாமி கிட்ட. இந்த உலகம் கைவிட்ட பிறகுதான் நான் பேசுவேன்னு பேசக்கூடாது. இந்த உலகம் நம்மை வெறுத்த பிறகுதான் நம்ம இறைவன்கிட்ட பேசணும்னு அவசியம் கிடையாது. நல்லா எல்லாமே இருக்கும்போதே நாம தனிமையை உணர்ந்துடணும். தோப்புல இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். தோப்புல இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். இந்த பொல்லாத சுற்றத்தோட இருந்தாலும் நம்ம ஒட்டி ஒட்டாம இருந்து நம்மளை நாம தனிமைப்படுத்திக்கணும். தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. 3 சொல்லு முக்கியமான சொல்லு. தனித்திரு, விழித்திரு, பசித்திரு. ஒரு விழிப்புணர்வோட இருக்கிறதுக்கான அந்த உணவை சுருக்க சொல்றாரு. உண்டியை சுருக்க வேண்டும். சுருக்கணும்னா நம்ம தனித்திரு, விழித்திரு, பசித்திரு என்ற அந்த சொல்ல நம்ம கைகொள்ளலாம். அப்போ அமர்வதற்கு பயிற்சி செய்ய வேண்டும். ஆசனம் அவசியம். அதுவும் அன்பா அமரணும். ஒரு புதுசா கல்யாணமானவங்க எப்படி இருப்பாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது போல ஒவ்வொருத்தரும் எம்பெருமானுடைய திருவடியை திருமணம் செய்ய போறோம்னு சொல்லிட்டு உட்காரணும், எம்பெருமானை சந்திக்க போறோம்னு சொல்லிட்டு உட்காரணும், சிவபெருமான்கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு உட்காரணும், திருக்கதவம் திறந்து நான் பேச போறேன்ட்டு உட்காரணும், நான் எம்பெருமான் கூட உரையாட செய்ய போறேன்னு சொல்லிட்டு உட்காரணும், அன்பாக உட்காரணும், ஆர்வமாக உட்காரணும், சோர்ந்து போயிடக்கூடாது. அப்போதான் நிறைய அழைப்பு வரும். சாமி கிட்ட பேசும்போது தான் அழைப்பு வரும்.
பேசாம பேசணும். அந்த இடத்துல நம்ம பிராணனை மட்டும்தான் எடுக்கணும் மேல. புருவ நடு வழியா உள்ள பிராணனை எடுக்கிற மாதிரியும், புருவ நடு வழியா பிராணனை மூச்சை வெளியே விடுற மாதிரி நீங்க பாவிக்கணும். பாவிக்கும் போது உங்களுக்கு மூக்கு வழியா சுவாசம் போறது தடைப்படும். இயல்பாவே உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அது திருவருள் கருணை. குருநாதருடைய அருள் வேணும்னா நீங்க குருநாதரை நினைக்கணும். அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு ஆள் அனுப்புங்க, இந்த உத்தமமான பிராணாயாமத்தை நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும், கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்ப எது ஒன்னாலும் உள்ள உங்களுக்குள்ள இருக்கிற ஆற்றல் கிட்ட கேளுங்க. எனக்கு சொல்லித் தரத்துக்கு ஆள் வேணும் சாமி, எனக்கு சொல்லித் தரத்துக்கு ஆள் வேணும் சாமி அப்படின்னு கேளுங்க. அந்த புருவ நடுவுல நீங்க பாடணும். எப்படி பாடணும்னா, முதல்ல வாய் விட்டு பாடுங்க. அதுக்கப்புறம் நீங்க பிராணன் எடுத்துக்கிட்டு உள்ள நினைச்சாலே போதும். அப்போ ஒரு நெல்லு 120 நெல்லு 220 நெல்லா மாறுதுன்னா, அது போல ஒருத்தர் தவத்துல உட்கார்ந்தாங்கன்னா, அந்த இந்திரியங்கள் வழியா போக வேண்டிய அந்த சக்தி எல்லாம் ஒண்ணா கூடிடும். இப்போ உதாரணத்துக்கு இறை நாட்டம் இல்லாத ஒரு கூட்டத்தை கூட போய் உட்காருங்க. அவங்க என்ன பேசுவாங்கன்னா, உலகியல் தான் பேசுவாங்க. ஒண்ணு கடந்த காலத்தை பேசுவாங்க, இல்லைன்னா எதிர்காலத்தை பேசுவாங்க, இல்லைன்னா அரசியலை பேசுவாங்க, இல்லைன்னா அழிஞ்சு போற செய்தியை பேசுவாங்க, இல்ல நாடகத்தை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆக மொத்தம் தன்னை பத்தியே பேச மாட்டாங்க, தன்னில் இருக்க இறைவனை பத்தி பேசவே மாட்டாங்க. அந்த கூட்டத்தை கூட நம்ம உட்காரவே கூடாது. அந்த கூட்டம் உலகியல் கூட்டம். அது பேசினா கடந்த காலத்தை பத்தி பேசும், தற்பெருமை அடிக்கும். தற்பெருமை பேசும். அவர்களோடு தொடர்பு வைக்க கூடாது. ஒண்ணு கடந்த காலத்தை பேசும், இல்லைன்னா எதிர்காலத்தை பேசும், நிகழ்காலத்தை பேசவே பேசாது. ஏன்னா அது நிகழ்காலத்துல இருக்காது. ஆணவம் ஒருபோதும் நிகழ்காலத்துல இருக்காது, இருக்கவே இருக்காது. அதுக்கு பழம்பெருமை பேசினாதான் பிடிக்கும். ஆணவத்துக்கு பழம்பெருமை பேசினாதான் பிடிக்கும். அதை சொல்லி அதை முடிச்சிடணும். பெருமை என்ன பண்ணிடணும், அது சொல்லி முடிச்சிடணும். அப்ப அந்த கூட்டத்தை கூட நம்ம உட்காரவே கூடாது. நாம உட்கார வேண்டிய இடம் ஆசனம் தான். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் இறைவனோடு பேசுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நீங்க அதுவாகவே இருக்கிறன்ற ஒரு அடையாளம் இந்த தியானம் தான். அப்ப வாழ்தலே வழிபாடுன்னு சொல்றாங்க. அப்ப வாழ்தலே வழிபாடு நடத்துறது இறைவன் தான் அறிவு வந்தாதான் வாழ்தலே வழிபாடுன்ற அறிவு வரும் நமக்கு. நிற்பதும் நடப்பதும் அவன் செயலாலே அப்படின்ற அறிவு வந்தாதான் முடியும். அப்போ காய சித்தி உபாயம்ன்ற தலைப்பின் கீழே 16வது பாடல்ல என்ன உண்மையை சொல்ல வர்றாருன்னா, கூடுமான வரையிலும் ஆகும் ஜனம் வேத சக்தியை அன்புற நீ கொள்ளின் நெல்லில் வளர்கின்ற நேர்மையை. ஒரு நெல்லு 120 நெல்லு 220 நெல்லாக மாறி எப்படி வேளாண்மை தருகிறதோ அது போல உன் தவத்தை கூட்ட 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 ஒரு நெல்லு 120 நெல்லா மாறுற மாதிரி உன் ஆற்றல் பன்மடங்கு பெருகும். அப்படி பெருகிறதுக்கு லயம் தேவைப்படுது. நீ லயப்பட்டா மட்டும்தான் தவத்துல உட்கார முடியும். லயமே ஓங்காரம்ன்ற லயம் இல்லாம உன்னால உட்கார முடியாது. எப்படி ஒரு ஓதுவாரு அந்த சுருதி பாக்ஸ் ஆன் பண்ணிட்டு பாடுறாரோ அது போல தவத்துல உட்கார்றவங்க ஓங்காரம் என்ற ஒரு பெரிய ஓசையை எழுப்பி தனக்குள்ளே எழுப்பி உட்காரணும். அப்ப தவத்துக்கு போகும்போது அன்புற போக வேண்டும். இந்த அன்புர் என்ற சொல்லுதான் இப்ப நான் சொன்னேன். மீண்டும் மீண்டும் சொல்றேன், ஆர்வமா தான் உட்காரணும். அப்பா கிட்ட பேச போறேன்ற சந்தோஷத்துல உட்காரணும். அப்பாவோட நான் பேச போறேன், சாமியோட நான் 2.5 கலந்து பேச போறேன்ற செய்தியோட உட்கார்ந்தோம். எப்படி பேசணும்? மௌன உபதேச சம்பு, மௌன உபதேச சம்பு. அவர் பேச மாட்டாரு, அவர் நயனம் தான். அப்படியே கண்ணாலே முடிச்சிருவாரு. நிமித்த காரணத்தை என்ன பண்ணுவாரு, பார்த்தே முடிச்சிருவாரு கதையை, பார்த்தே படைச்சிருவார் உலகத்தை, பார்த்தே முடிச்சிருவாரு காக்கும் தொழில, பார்த்தே முடிச்சிருவாரு ஒழிக்கும் தொழில, துடைக்கும் தொழில. கண்ணால பார்த்தே முடிச்சிருவாரு மறைக்கும் தொழில, கண்ணால பார்த்தே முடிச்சிருவாரு அருளும் தொழில.
ஐந்தொழில் அவருக்கு அதாவது ஒரு ஒரு இமைக்க நேரத்துல முடிஞ்சு போயிடும். அப்படிப்பட்ட இறைவன் நம்மோடு பேசாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் நாதமாக இருக்கின்றார். அவரே ஒளியாக இருக்கின்றார். அவரே ஒளியுமாக இருக்கின்றார். ஒளியும் ஒளியுமாக இருக்கின்றார். அவரே பராசக்தியாக இருக்கின்றார். அவரே எல்லாம் உள்ள இறைவனாக ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் இருக்கின்றார். அவரே ஆதாரங்களில் உள்ள பீஜ மந்திரங்களாக இருக்கின்றார். கணபதிக்கு ஒரு மந்திரம். இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் பாகுபடுத்தி பல்கோடி கலத்தினால் ஊழ்கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கே. அந்த ஊழ்கொண்ட மந்திரன்றது ஓங்கார மந்திரம். ஒவ்வொரு இடத்துலயும் மாறுபட்டது. அம்மு, ஓம், அம், எம், வம், இப்படி ஒவ்வொரு ஆதாரங்களிலும் இந்த பீஜ மந்திரங்கள் மாறும். ஓங்கார மந்திரம் சகசிராரத்துல ஒலிக்கும். எம் என்ற மந்திரம் ஒரு இடத்துல ஒலிக்கும். வம் என்கிற ஒரு மந்திரம் ஒரு இடத்துல ஒலிக்கும். அம் என்ற ஒரு மந்திரம் ஒரு இடத்துல ஒலிக்கும். ஓம் என்பது ஒரு இடத்துல ஒலிக்கும். இப்படி பீஜ மந்திரங்கள் பிரிந்து பிரிந்து ஒலிக்கும் ஆதாரங்களுக்கு ஏற்றவாறு. அப்போ அந்த நெல்முனை வேளாண்மையே இப்படி எங்கெங்கெல்லாம் எது லயப்படுதோ அந்த ஓங்காரத்துக்கு ஏற்றவாறு அந்த பீஜ மந்திரங்கள் மாறுபடும். அந்த பீஜ மந்திரங்கள் நெளிவு சொல்லி தெரிஞ்சு அந்த லயத்துல ஒன்றி நாம் என்ன பண்ணணும், சகசிரார வரைக்கும் அந்த விருட்சம் வர்ற வரைக்கும் காத்திருக்கணும். அப்போதான் அறுவடை செய்ய முடியும். விதையே முளைக்கலன்னா அப்புறம் எப்படி? விதையே முளைக்கலன்னா அப்புறம் எப்படி? விதையே முளைக்கலன்னா அப்புறம் எப்படி? அந்த விருட்சத்தை எப்படி நீங்க வளர்க்க முடியும்? தவம்ன்ற விருட்சத்தை நீங்க வளர்க்கணும் இல்லையா? அப்போ தவன்றது ஒரு விருட்சம் மாதிரி. ஒவ்வொரு மரமும் தவம் செய்யற மாதிரி தான் நம்மளும் தவம் செய்ய போறோம். இருந்த இடத்துல இருந்து மழை வந்தாலும் சரி, வெயில் வந்தாலும் சரி, பனைமரம் அங்கேயே தானே இருக்குது. இடி இடிச்சாலும் சரி, மழை பெஞ்சாலும் சரி, எப்படி ஒரு மரம் தன்னை விட்டு அகலுவதே இல்லையா? அது போல தவமும் அப்படித்தான். பருவநிலைகள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனா மரம் மாறுவதில்லை. அது போல தவமும் என்ன பண்ணக்கூடாது? விடக்கூடாது. தவமும் விடக்கூடாது. தவத்தையும் விடக்கூடாது. உட்காந்து அந்த லயத்துல அந்த விதைய நெல்மணின்ற ஒரு விதைய வச்சு நம்ம பயிர் வச்சு வேளாண்மை செய்யணும். அப்படி அறுவடை செஞ்சோம்னா நிச்சயம் மிகப்பெரிய உண்மையை நம்ம தெரிஞ்சுக்குவோம். காயசித்தி உபாயத்துல கடைசி பாடல் இது. நாம இன்னைக்கு கடைசி பாடலை பார்க்கிறோம். ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இந்த பாடல் இன்னைக்கு முடியுது. இந்த பாடல் இன்னைக்கு முடியுது. அதாவது இந்த 13வது தலைப்பு என்று சொல்லக்கூடிய காயசித்தி உபாயம் இன்னைக்கு முடியுது. அப்போ இதுகார இந்த 15 பாடல்களும் இந்த உடம்பை எப்படி வச்சிருக்கணும்ன்ற ரகசியத்தை சொல்லிக் கொடுத்த திருமூல நாயனார் எப்படி உட்கார்ந்து அன்புற நோக்கணும்ன்றத சொல்றாரு. அப்போ எதுலையுமே ஒரு ஆர்வம் இருந்தா தான் நம்மளால செய்ய முடியும். ஒரு விருப்பம் இல்லாம எந்த ஒரு காரியத்தையும் நம்மளால செய்ய முடியாது. எப்போ விருப்பம் வரும்? ஏதாவது ஒரு காரியம் ஆகணும்னா மட்டும் நமக்கு விருப்பம் வரும். இது மனத்தினுடைய இயல்பு. நமக்கு ஏதாவது ஒரு ஆகணும்னா மட்டும் நமக்கு விரும்பி செய்வோம். நமக்கு எதுவும் தேவையில்லைன்னா நம்ம எதையும் என்ன பண்ண மாட்டோம், விரும்பி செய்ய மாட்டோம். அப்போ ஒரு காரியம் செய்வதற்கு விருப்பம் வேண்டும். விருப்ப சக்தி, அதான் இச்சா சக்தி. அந்த இச்சா சக்திய, அந்த விரும்புகின்ற ஆற்றலை, விரும்புகிறதுன்றதே ஒரு சக்தி தான். சரி, எதை விரும்பணும்? நல்ல முடிவு செய்யணும். எதை விரும்பணும்? படைத்தவனை விரும்பணுமா? படைக்கப்பட்ட பொருளை விரும்பணுமா? நிலையானதை விரும்பணுமா? நிலை இல்லாததை விரும்பணுமா? அப்ப விருப்ப சக்தி எப்படி செலவு பண்ணணும்? நம்ம அன்புற நோக்க சொல்றாரு திருமூல நாயனார். எங்க நோக்கணும்? புருவ நடுவுல நோக்கணும். அப்ப அன்புற நோக்கணும்னா விருப்பம் இல்லாம பார்த்தா அந்த இடம் நமக்கு விருப்பம் இல்லாம ஒரு செய்தியா தான் மாறும். எதை நம்ம விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும். நீங்க வெறுப்பா பாத்தீங்கன்னா அந்த இடம் வெறுப்பா தெரியும். நீங்க விரும்பி அன்புற பார்த்து அப்பான்னு என்ன அரட்டினா மட்டும்தான் அந்த இடம் நமக்கு ஒரு உண்மையான வெளிச்சத்தை காண்பிக்கும். அது வரைக்கும் அது புதிர் தான்.
ஒரு விளையாட்டா தான் தெரியும், ரொம்ப விளையாட்டா தெரியும். அப்ப பணிவு ரொம்ப வேணும், பக்தியும் வேணும். பார்க்க சாதாரண இடம்தான். என்ன சொல்றாங்க பெரியவங்க? ஏன் கோயிலுக்கு போக சொல்றாங்க? இந்த பிரபஞ்ச ஆற்றல் இந்த உலகம் முழுவதும் பரவி இருந்தாலும் அதனை ஒரு இடத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் கோயில் சென்றே ஆக வேண்டும். எப்படி ஒரு பசுவில் இருக்கக்கூடிய ரத்தம் பாலாக காம்பின் வழியாகத்தான் கறக்க முடியுமோ, அதுபோல எம்பெருமானுடைய சிவபெருமானுடைய ஆற்றலை கோவில் என்கிற காம்பு வழியாகத்தான் நீங்கள் லிங்கத்தின் வழியாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பெரியவங்க சொல்றாங்கல்ல. அது போலத்தான் இந்த உடம்பு முழுக்க நாளங்கள் இருந்தாலும் வழிகள் இருந்தாலும் புருவநடு என்கிற அந்த கருவறையில் தான் நாம் என்ன பெற்றுக்கொள்ள முடியும்? எம்பெருமானுடைய திருவடியை அடைய முடியும். எப்படி கோவில்களுக்கு கருவறை முக்கியமோ அதுபோல நம்ம உடம்புக்கு திருவடி முக்கியம். அந்த திருவடியை நோக்கி தான் அண்ணலும் நோக்கினால் அவனும் நோக்கிலான்ற மாதிரி சாமியை நம்ம சாமியை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சோம்னா இறைவன் நமக்கு 6 அடி இறங்கி வர்றாரு. அப்புறம் ஓங்காரம் நமக்குள்ள ஒலிக்க ஆரம்பிக்குது, ரீங்காரம் எடுக்கிறது. அப்போ விரும்பி பார்க்கணும். அப்போ ஒரு சந்தோஷமா ஒரு செயலை செய்யறதுக்கு எப்படி நம்ம ஓடி போய் உட்காடுறோமோ அது போல போய் உட்காரணும். விருப்பம் இல்லாம உட்காரக்கூடாது தவத்துல, கட்டாயப்படுத்தி உட்காரக்கூடாது தவத்துல, கடமையேன்னு பார்க்க கூடாது தவத்துல. எம்பெருமானுடைய திருவடியை நொந்து நூலாகி போய் பார்க்க கூடாது, ஒரு வேண்டா வெறுப்ப பார்க்க கூடாது. ஒரு கடுமையான பசியில் இருக்கிறவனுக்கு ஒரு துண்டு ரொட்டி துண்டு கிடைச்சா எப்படி சந்தோஷப்படுவானோ, தண்ணி இல்லாத காட்டுல இருக்கிற ஒருத்தவனுக்கு தண்ணியை கண்டா எப்படி பரவசம் கிடைக்குமோ, 2-3 நாள் சாப்பிடாதவனுக்கு எப்படி ஒரு சாப்பாடை பார்த்தா ஒரு பெரிய ஏற்படுமோ, அந்த மாதிரி தவத்துல உட்காந்து ஓடி போய் உட்காரணும். அப்படி ஒரு காட்சி உங்களுக்கு புருவ நடுவில் கிடைக்கும். அந்த ஓங்காரத்தில் நீ நிலைக்க வேண்டிய காலம் வரும். அங்க ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அந்த ஒரு உண்மையை நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அடியான் உட்பட தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாம புறத்தை ஓட மாட்டோம். புறத்தை என்ன வெளியே ஓட மாட்டோம். எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த ஓங்காரத்தை நம்ம உணர்ந்துட்டோம்னா நம்முடைய வீட்டை கதவுகள் எல்லாம் சாத்திட்டு கை காலெல்லாம் ஒடுங்கி முதுகெலும்பு நேரா வச்சு அன்புற நோக்கக்கூடிய அந்த அற்புதமான கலையை லயத்தோடு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு முறை நீங்க லயப்பட்டுட்டீங்கன்னா 2வது நாள் அந்த இடத்த விட்டு நீங்க வரவே மாட்டீங்க. எப்படா நம்ம அடுத்த நாள் அங்க போவோம், அந்த இடத்துல லயிச்சிருக்கலாம் அப்படின்ற எண்ணம் வரும். இப்படி கூட 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 அந்த ஒரு நெல்லு பல நெல்லா மாறுற மாதிரி 24 நிமிஷம் உட்கார்ந்த நீங்க 1 மணி நேரம் உட்காரலாம். 1 மணி நேரம் உட்கார்ந்தவங்களுக்கு 1.5 மணி நேரம் ஈஸி ஆயிடும். 1.5 மணி நேரம் உட்கார்ந்தவங்களுக்கு அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் ரொம்ப சுலபமாயிடும். அப்புறம் 2 மணி நேரம் உட்கார்ந்தவங்களுக்கு ரொம்ப லைக்க என்ன ஆகுன்னா உருவ நடு ரொம்ப கூடி போயிடும். கூடி போன பிறகு அன்பு மிகுதியால அங்க ஒரு நீல வட்டம் தெரியும். அப்புறம் கலர் கலரா ஒரு வட்டம் திரைகள்லாம் அகலும். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம உள்ள போக போகும்போது உங்களை நீங்க மறந்துடுவீங்க. அப்போ உடம்ப மறந்து உடல் என்பதை உணர்ந்து, அதுக்கப்புறம் மனம் என்பதை உணர்ந்து, அதுக்கப்புறம் உயிர் என்பதை உணர்ந்து அங்க நீங்க ஊடுருவி பார்க்கும் பொழுது பெரிய அற்புதமான ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நேரம் போறதே நமக்கு தெரியாது. உட்கார்ந்து எழுந்த மாதிரி தான் தெரியும் 3 மணி நேரம் ஓடிட்டு இருக்கும். நீங்க உட்கார்ந்து எழுந்த மாதிரி தான் தெரியும் 3 மணி நேரம் போயிட்டு இருக்கும். அப்போ அந்த அளவுக்கு தவத்துல கூடி போயிருந்தீங்கன்னா ஓங்காரம் உங்களை அப்படியே அழகா உள்ள கொண்டு போயிடும். காலம் அந்த ஓங்காரம்ன்ற நாதம் இருக்கு இல்லையா, அந்த நாதம் எப்போ உட்கார்ந்தோம் எப்போ எழுந்தோன்றதே தெரியாது. அப்போ ஆர்வமாக யாரு விரும்பி அன்புற நோக்கி அன்பாக கண்டு அந்த இடத்துல எம்பெருமானோடு திளைத்து இருக்கின்றார்களோ, கலிகூற யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு நேரம் போறதே தெரியாது. உட்கார்ந்து எழுந்த மாதிரி தான் தெரியும்.
1.5 மணி நேரம் போயிருக்கும். இந்த 1.5 மணி நேரம் நம்ம எப்படி உட்காந்தோன்னே தெரியலையே. அந்த அளவுக்கு உள்ள நம்ம ஆழ்ந்து இருந்திருக்கிறோமே. ஒரு நீல நிறம் கொண்டு போவோம் உள்ள. அப்படியே ஏகாந்தமா உள்ள போயிடுவீங்க. இந்த உலகத்துல இருக்கிற சப்தங்கள்லாம் ஒடுங்கி இருக்கும். புறத்தே எதுவுமே தெரியாது. முழுக்க முழுக்க கவனம் பொருள் நடுவுல இருக்கும். முதல்ல ஓங்காரம் கேட்கும். பிறகு வண்ணங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். முதல்ல கருப்பு இருக்கும். காற்றினுடைய நிறம் கருப்பு. அந்த கருப்பு புருவ நடுவுல நல்லா அடர்த்தியா இருக்கும். அங்க அண்ணாமலையார் தீபம் இருக்கிறதா கொஞ்சம் பாவிச்சுக்கணும். ஆரம்ப கட்ட சாதகர்களுக்கு எப்படின்னா, ஒரு தீபம் அங்க நடுவுல புருவ நடுவுல எரியறதா நினைச்சுக்கணும். அப்படியே அந்த நீல நிறம் புருவ நடுவுல எரியறதா நினைச்சுக்கணும். எரிய அந்த மஞ்சள் அடியில வர வர நீல கலர் இருக்கும். அந்த தீபத்தினுடைய முழு சுடரை நீங்க அனுபவிக்கணும். சுடாத நெருப்பு அங்க இருக்கத்தான் நினைச்சுக்கணும். இப்படியே ஆழ்ந்து அந்த சுடரை பார்க்க புருவ நடுவுல பார்க்கும்போது ஒரு வழி ஒண்ணு கிடைக்கும். அப்போ உங்களை தொந்தரவு செஞ்ச ஆணவம் அடங்கி நிற்கும். இருக்கிற வேலையை விட்டு இங்க உட்காந்துங்குதுன்னு சொல்லி தொந்தரவு பண்ண அந்த கண்மம் என்ன பண்ணும்? அடங்கி நிற்கும். உங்களை அதுவாக்குறேன் இதுவாக்குறேன்னு சொல்லிட்டு எதிர்காலத்துல உங்களை நல்லபடியா ஆக்குறேன், எப்படி ஆக்குறேன், அப்படி ஆக்குறேன் உங்களை ஏமாத்தின்னு இருந்த மாயை என்ன பண்ணும்? ஒடுங்கி நிற்கும். உன்னை கலெக்டர் ஆக்குறேன், எதுக்கு நீங்க இப்படி உட்காந்துருக்கிற, உனக்கு நான் ஊர்ல பேர் வாங்கி தரேன், இதை செஞ்சா உனக்கு புகழ் கிடைக்கும். இப்படி தந்திரங்கள்லாம் அந்த மாயை நம்மளுக்கு போதிக்கும். அந்த 3 ஒடுங்கி நிக்கிற காலம் வரும். எப்போ எப்போ நீங்க விரும்பி அந்த சுடரை, அந்த பரஞ்சுடரை, அந்த அண்ணாமலைய, இந்த ஆலவாய் அண்ணல குரு நடுவுல பார்க்க துடிக்கிறீங்களோ, அன்னைக்கு நேரம் போறதே தெரியாது. அப்ப கட்டாயப்படுத்தி 24 நிமிஷம் உட்கார்றதுன்றது அன்னைக்கு நீங்க விரும்பி உட்கார்ற அன்னைக்கு இருக்கு இல்லையா, அந்த விருப்பப்பட்டு உட்கார்ற அன்னைதான் உண்மையான திருமணம் நடக்கும். அப்பதான் உண்மையான மெர்ஜ் நடக்கும். மெர்ஜ்னா நமக்கும் இறைவனுக்கும் திருமணம் நடக்கும். அது வரைக்கும் தடையா இருக்கிற ஆணவம் என்ன பண்ணும்? உட்கார்ந்து என்ன பண்ண போறேன், அதோட இருக்கிற வேலையை பார்க்கலாம். அப்போ களவுபடாத காலம் என்று சொல்லக்கூடிய காலத்தை நம்ம விடாம என்ன செய்யணும்னா, திருவருள் கருணையினால நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே, நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே அந்த இடத்துல நோக்கணும். எப்படி நோக்கணும்னா, அந்த பீஜ மந்திரங்களால நோக்கணும். எப்படி பீஜ மந்திரங்களை சொல்லணும்? வாய் விட்டு சொன்னா மந்திரம் பலிக்காது. ஒரு மந்திரத்தை சொல்லி பார்த்துட்டு உள்ளுக்குள்ள சொல்ல பழகணும். ஒரு மந்திரத்தை எண்ணி பார்க்கணும். எண்ணி பார்க்கணும்னா எழுத்துக்களால எண்ணி பார்க்கணும். அக்ஷர அபியாசம். இதுக்கு பேர் என்னது? அக்ஷரங்களை நினைச்சு பார்க்கணும். அக்ஷரங்களை சொல்றதை விட, அக்ஷரங்களை சொல்லி மந்திரங்களை ஓம் நம சிவாய அப்படின்றத விட ஓம் என்ற எழுத்தை நினைச்சு, நா என்ற எழுத்தை நினைச்சு, மா என்ற எழுத்தை நினைச்சு, சி என்ற எழுத்தை நினைச்சு, வா என்ற எழுத்தை நினைச்சு, யா என்ற எழுத்தை நினைச்சு பாக்குறீங்கல்ல, அதான் உண்மையான பீஜ மந்திரம். ஒவ்வொரு எழுத்தையும் நினைச்சு என்ன பண்ணணும்? அந்த மந்திரத்தை சொல்லணும். இதுக்கு பேர் அக்ஷர அபியாசம். அக்ஷரங்களை அபியாசம் பண்ணணும். அக்ஷரங்களை அபியாசம் பண்ணணும். அக்ஷர அபியாசம்ன்றது என்ன தெரியுமா? நீங்க சுவாசத்தை உள்ள எடுக்கும் பொழுது சி வ ய ந ம என்ற சொல்லு புருவ நடு வழியா உள்ள நுழையிறதா நினைக்கணும். நல்லா உருவப்படுத்திக்கங்க. குரு உபதேசம், சாமி போட்ட பிச்சை நல்லா உள்வாங்கிக்கங்க. சுவாசத்தை உள்ள எடுக்கும் பொழுது சி என்கிற சொல் உங்க புருவ நடு வழியா உள்ள நுழையுது. அப்படியே மூச்சை உள்ள எடுக்கிறீங்க. வா என்ற சொல்லு உங்க புருவ நடு வழியா உள்ள. இந்த 5 எழுத்தையும் ஒரு காற்று மூலியமா புருவ நடு வழியா உள்ள தள்ளுறீங்க. அந்த புருவ நடு வழியா சிவாய நமன்னு உள்ள போன அந்த சக்தி நமசிவயன்னு திருப்பியும் விடுங்க வெளியில. உள்ள வரும்போது நமசிவய நம என்ற மந்திரமும், வெளியே போகும்பொழுது நமசிவய என்ற மந்திரமும் வெளியே போறதா நினைங்க.
அப்போ ஒவ்வொரு முறையும் நீங்க மூச்சை உள்ள இழுக்கும்போது மந்திரத்தை சொல்லாம சி என்ற சொல்லு புருவ நடு வழியா உள்ள போறதாகவும், வா என்ற சொல்லு புருவ நடு வழியாக உள்ள போற மாதிரி உள்ள போற மாதிரியும், யா என்ற சொல்லு புருவ நடு வழியாக உள்ள போற மாதிரியும், நா என்ற சொல்லு புருவ நடு வழியா உள்ள போற மாதிரியும், மா என்ற சொல்லு புருவ நடு வழியா உள்ள போற மாதிரியும் நல்லா இழுத்து உள்ள வச்சுக்கணும். திருப்பி மூச்சை புருவ நடு வழியா வெளியே விடணும். எப்படி விடணும்னா, திருப்பியும் நா என்ற சொல்ல முதல்ல விடணும், திருப்பி மா என்ற சொல்ல வெளியே விடணும், அப்புறம் சி என்ற சொல்ல விடணும், வா என்ற சொல்ல விடணும், அப்புறம் யா என்ற சொல்ல விடணும். இப்படி யார் ஒருத்தர் இந்த அக்ஷரங்களை உள்ள எடுத்து இந்த அக்ஷரங்களை வெளியே விடுகிறார்களோ அவர்களே அக்ஷர அபியாசிகள். அவங்க தான் அந்த நெல்முனை அளவு பயிரை ஒரு நெல்லை 100 நெல்லா மாத்த முடியும். மற்றவங்களால ஒருபோதும் மாத்த முடியாது. மற்றவங்களால ஒருபோதும் மாத்த முடியாது. அப்போ இந்த திருமந்திரம் மூலமாக திருமூல நாயனார் நமக்கு என்ன சொல்றாருன்னா, ஆசனத்தில் அமர்ந்தவர்களுக்கு பிராணாயாமம் சத்தியமாக தெரிந்திருக்க வேண்டும். அது எப்படி உள்ள எடுக்கணும், குருநாதர் மூலியமா கேட்டு கத்து தெரிஞ்சு உள்ள எடுக்கணும். ஆரம்ப கட்ட சாதகர்கள் இந்த அக்ஷராபியாசத்தை செய்யலாம். புரியாதவங்க அடியனுக்கு அழைப்பு கொடுத்து நேர்ல வாங்கய்யா அப்படின்னு கேட்டு இந்த உண்மையான பிராணாயாமத்தை கத்துக்கலாம். நிச்சயம் கத்துக்கலாம். உலகத்தார்களுக்கு நிலையில்லாத பொருள்கள் மேல ஆசை, அருளாளர்களுக்கு நிலையான பொருள் மீது ஆசை. சாஸ்வதமான பொருளுக்கும் சாஸ்வதம் இல்லாத பொருளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்போ நம்ம பகுத்தறிவின் மூலமாக எது சாஸ்வதமானது, எது நிலையானது, எது நிலையில்லாததுன்னு அறியணும். பகுத்து அறிதல், பகுத்து அறியணும். யார் பகுத்தறிவாதிகள்? சத்தியம் எது, அசத்தியம் எது, எது நிலையானது, எது நிலையில்லாதது, எது நிலையில்லாதது அப்படின்னு யார் ஒருத்தர் பகுத்து பார்க்கிறார்களோ அவர்கள் தான் பகுத்தறிவாதிகள். அந்த பகுத்தறிவாளனுக்கு பகவானுடைய இருப்பிடம் நிச்சயம் தெரியும். ஆய்ந்து அறிந்து பொருவ நடுவுல வந்து நிற்பான். அவன் தான் உண்மையான பகுத்தறிவாதி. அப்போ இந்த சாஸ்வதமான பொருள் எதுன்னு தேடி உட்கார்றதுக்கு ஆசனம் தேவைப்படுது. அதுதான் முதல் வரி சொல்லுது. ஆகும் ஜனவேத சக்தியை அன்புற நீ கொள்ளின் நெல்லின் வளர்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி பல்கோடி கலத்தினால் ஊழ்கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கே. அப்போ ஊழ்கொண்ட மந்திரம் என்பது ஓங்காரம் தான். அந்த ஓங்காரம் தான் அகார உகார மகாரமா பீஜங்களாக பிரிந்து ஒவ்வொரு ஆதாரங்களையும் தனித்து தனித்து ஒலிக்கிறது. அப்போ இந்த அக்ஷர அபியாசம் அடியன்னு சொன்ன இந்த அக்ஷர அபியாசத்தை ஆரம்ப கட்ட சாதகர்கள் பத்மாசனத்தில் அமர முடியவில்லை என்றாலும் ஒரு காலம் மட்டும் மேல தூக்கி போட்டு முதுகெலும்பை நேரா வச்சு சின்முத்திரையை பிடிக்க முடியலனாலும் ஒரு கையை வச்சு ஒரு கையை மேல வச்சு புருவ நடுவுல எம்பெருமானுடைய திருவடியில நம்முடைய பார்வையை செலுத்தி ஆடாம அசையாம பார்த்து அன்புற நோக்கி நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு என்ற மாதிரி அந்த நுண்ணுணர்வை அங்க பார்த்து அப்பா அப்பா என்று அரற்றி யார் ஒருத்தர் உள்ளே நுழைய முற்படுகின்றாரோ அவரே அடியார்கள். அவர்களுக்கு இதுதான் கோயில். அப்ப கோயில் எதுன்னு முதல்ல கோயிலுக்கு ஓடுறவங்களுக்கு ஒரு சிவாச்சாரியார் இந்த உண்மையை சுட்டி காண்பிக்க வேண்டும். ஒரு வாட்டி ஓடலாம், 2 வாட்டி ஓடலாம், ஒரு வாட்டி ஓடலாம், 2 வாட்டி ஓடலாம். உண்மை தெரிஞ்ச பிறகும் ஓடணும். ஏன்னா உலகத்தாருக்கு நம்ம சுட்டி காண்பிற்கு எது கோயில் என்று தெரிந்த பிறகும் போகணும். அகபூசையும் வேண்டும், புறபூசையும் வேண்டும்.
அகப்பூசையும் வேணும், புறப்பூசையும் வேண்டும். புறப்பூசை புறத்தே உள்ள மனிதர்களுக்கு சுட்டி காண்பிப்பதற்கு நிச்சயம் வேணும். புறத்தேயர்களுக்கு காண்பித்த பிறகு அகப்பூசை ஒன்று இருப்பதாக அவர்களுக்கு சுட்டி காண்பித்து அகத்தை கொண்டு வரணும். அதுக்குதான் நம்ம புறப்பூசை செய்யறோம். எம்பெருமானுடைய திருவடியை அறியாதவர்களுக்கு புறப்பூசை அவசியம். அப்படி அறிந்தவர்களுக்கு அகப்பூசை அவசியம். உண்மையை தெரிந்து கொண்டவர்களுக்கு அகப்பூசை ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ பத்மாசனத்துல உட்கார முடியலனாலும் ஒரு காலை தூக்கி ஒரு கால் போட்டு மேல உட்காந்து சுகாசனத்துல உட்காந்து சென்முத்திரையை பிடிக்கலாம். இல்ல கையை ஒண்ணு தூக்கி போட்டு புருவ நடுவுல கவனத்தை வச்சு நீங்க அக்ஷராபியாசம் செய்யுங்க. இப்ப சொன்ன அக்ஷராபியாசத்தை மறந்துடாதீங்க. அக்ஷரம்னா எழுத்து, வாய் விட்டு சொல்லக்கூடாது அக்ஷரங்களை. அப்போ அக்ஷராபியாசம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அக்ஷராபியாசம் பண்ணணும். அக்ஷரம்னா எழுத்து. அந்த அக்ஷராபியாசத்தின் மூலியம் மிகப்பெரிய உன்னதமான நிலையை நீங்கள் அடைவீர்கள். இதுக்கப்புறம் தவத்துக்கு போகும்போது ரொம்ப ஆர்வமாகவும், ரொம்ப அன்பாகவும், ரொம்ப பணிவாகவும், ரொம்ப கருணையாகவும், ஒரு உன்னதமான செயலை செய்ய போறதாகவும் விரும்பி நீங்க அமர்ந்தீங்கன்னா ஒரு உன்னதமான நிலையை நாம எல்லாருமே அடையலாம். அதுதான் காயசித்தி உபாயத்துல கடைசி பாடல்ல ஒரு நெல்லு 120 நெல்லா மாறுற மாதிரி நம்முடைய தவம் பல்கி பெருகி நம்முடைய உடல் அற்புதமான நிலையை அடையும். ஒரு நெல் 120 நெல் 220 நெல்லா மாறுற மாதிரி, விருட்சமா மாறுற மாதிரி நம்முடைய தவம் பல முன்னேற்றங்களை பெற்று இந்த உடம்பு காயக்கல்பமாக மாறும், காய சித்தி அடையும், இந்த உடல் அற்புதமான நிலையை அடையும். பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த காய சித்தி உபாயம் என்ற 16 பாடல்கள்ல எப்படியெல்லாம் தேகத்தை தங்கமா மாற்ற முடியும், எப்படியெல்லாம் வஜ்ரமா நம்ம உடம்ப வச்சுக்க முடியும், எது திருவடின்னு சொல்லி அற்புதமா நமக்கு திருமூல நாயனார் சொல்லியிருக்கிறாரு. இந்த 16 பாடல்களும் முத்தாய்ப்பான பாடல்கள். நிச்சயம் எதிர்பார்க்கவே இல்லை இன்னைக்கு 16வது பாடல் நம்ம முடிக்க போறோம். அடுத்த பாடல் இருக்குன்ற ஒரு நினைப்பிலே வந்தேன். சிவபெருமானே சிவசிவா திருச்சிற்றம்பலம். அப்போ கடைசியா என்ன முடிக்கிறாருன்னா தவத்தை கூட்ட சொல்றாரு, விரும்பி பண்ண சொல்றாரு. எந்த ஒரு காரியத்தையும் எப்படி பண்ணணும், அன்புற பண்ணணும். அப்போ விவசாயம் பண்ணும்போது போகம்னு சொல்றாங்க. இந்த போகம் யார் பயிர் வைக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல, அடுத்த போகம் யார் பயிர் வைக்க போறீங்க? போகம்னா என்ன? ஒரு ஆண் பெண் கூடுவது கூட போகம் தான். எப்படி ஆண் பெண் கூடுவதற்கு எப்படி போகம்னு சொல்றாங்களோ அது மாதிரி விவசாயம் பண்றதையும் போகம்னு தான் சொல்றாங்க. இந்த போகம் யார் பயிர் வைக்கிறீங்க? அடுத்த போகம் யார் பயிர் வைக்க போறீங்க? அப்ப போகம்னா விரும்பி செய்யக்கூடியது போகம். அது போல தவமும் போகம் போல ஒரு ஆர்வமாக செய்ய வேண்டும் அப்படின்ற உண்மையை நமக்கு சொல்லியிருக்கிறாரு திருமூல நாயனார். அப்ப எப்ப தவத்துல உட்காந்தாலும் அன்புற நோக்கி நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுறவை நம்ம பெறணும். இதுதான் அற்புதமான வழி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம அக்ஷர அபியாசம்னா என்னன்னு பார்த்தோம். எப்படி சுவாசத்தை உள்ள எடுக்கணும்னு பார்த்தோம். எப்படி சுவாசத்தை அக்ஷரங்களோட வெளியே விடுறதுன்னு பார்த்தோம். இந்த உண்மைகளை தெரிஞ்ச நீங்க இனி தவத்துல எப்படி உட்காரணும்னா அன்போட அமைதியாக உட்கார வேண்டும். 10 நிமிஷம் உட்கார்ந்தாலும் பணிவா உட்காரணும், பயபக்தியோட உட்காரணும். ஒரு கோயிலுக்குள்ள நுழைஞ்சா எப்படி நீங்க ஒரு அடக்கமா இருப்பீங்களோ அது போல உட்காரணும். அசட்டத்தனம் இருக்கக்கூடாது, விரக்தி இருக்கக்கூடாது, வேதனை இருக்கக்கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் எனக்குள்ள இருக்கிறான்னு நம்பணும். அப்படி நம்புனா தான் நம்ம இறைவனுடைய திருவடியை அடைய முடியும். நம்புவோர்கள் தான் நமச்சிவாயம், நம்பாதவர்களுக்கு அது ஒருபோதும் பயன் தராது அப்படின்னு சொல்லி
இதுகாரம் பொறுமையா கேட்டேன். பொறுமையாக கேட்டு பயனுற்ற அத்தனை உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை சொல்லி இந்த பாடலை ஒரு முறை பாடி நிறைவு செஞ்சுக்கலாம். ஆகும் ஜன வேத சக்தியை அன்புற நீ கொல்லின் நெல்லின் வளர்கின்ற நேர்மையை ஆகுஞ்சன வேத சக்தியை அன்புற நீ கொள்ளின் நெல்லின் வளர்கின்ற நேர்மையை ஆகுஞ்சன வேத சக்தியை அன்புற நீ கொள்ளின் நெல்லின் வளர்கின்ற நேர்மையை பாகுபடுத்தி பல்கோடி காலத்தினால் உள்கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கே பாகுபடுத்தி பல்கோடி காலத்தினால் உள்கொண்ட மந்திரம் தன்னால் ஒடுங்கே. அப்போ நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா தவத்தை கூட்ட கூட்ட நீங்க காந்தகமா மாறுவீங்க. இரும்பா இருந்த நாம துரும்பு பிடிச்சி சாகாம, நிலையில்லாத பிடிச்சி தேஞ்சி சாகாம, நிலையான இறைவனை பொருவு நடுவுல பார்த்து நம்ம காந்தகமா மாறி இரும்போட சேர்ந்த காந்தகம் காந்தகத்தோட சேர்ந்த இரும்பு போல நாமளும் இறையாற்றலோட அந்த அற்புதமான அட்டமா சித்தி என்று சொல்லக்கூடிய அதையெல்லாம் கடந்து எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆறுமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் பொழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையில் உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கெழுந்து அருள்வதி நீயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த நம்ம இறுக்கி பிடிச்சி தவத்துல உட்காந்து நேரத்தை கூட்டி நம்ம எல்லாம் ஒரு காந்தகமாக மாற்றி காய சித்தி உபாயம் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பை சித்தி செய்து கொள்ள வேண்டும் என்று திருமூல நாயனார் நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். இந்த வகையில இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்புற கேட்ட அத்தனை உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். வாழ்த்து. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னின் நல்ல கதைக்கு யாதுமோர் குறைவிலே கண்ணின் லக்துரும் கழுமல்ல வலநகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தலவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்கூடம் வாழ்க செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம் வான்முகில் வழாது பெய்க வலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்முறை அறங்கள் வங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் 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 என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் நாளை அதிகாலை மீண்டும் இன்று மாலை 6 மணிக்கு நெட்டை கூடல் அதாவது தவா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே. அனைவருக்கும் வணக்கங்க. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.